ரெண்டு கோடம் தண்ணி எடுத்து ரெண்டு பூ பூக்கலாம். ரெண்டு கோடம் தண்ணி எடுத்து ரெண்டு பூ பூக்கலாம். மூணு கோடம் தண்ணி எடுத்து மூணு பூ பூக்கலாம். மூணு கோடம் தண்ணி எடுத்து மூணு பூ பூக்கலாம். நான்கு கோடம் தண்ணி எடுத்து நான்கு பூ பூக்கலாம். நாலு கோடம் தண்ணி எடுத்து நாலு பூ பூக்கலாம். நாலு கோடம் தண்ணி எடுத்து நாலு பூ பூக்கலாம். அஞ்சு கோடம் தண்ணி எடுத்து அஞ்சு பூ பூக்கலாம். அஞ்சு கோடம் தண்ணி எடுத்து அஞ்சு பூ பூக்கலாம். அஞ்சு கோடம் தண்ணி எடுத்து அஞ்சு பூ பூக்கலாம். ஆறு கோடம் தண்ணி எடுத்து ஆறு பூ பூக்கலாம். ஆறு கோடம் தண்ணி எடுத்து ஆறு பூ பூக்கலாம். எட்டு கோடம் தண்ணி எடுத்து எட்டு பூ பூக்கலாம். எட்டு கோடம் தண்ணி எடுத்து எட்டு பூ பூக்கலாம். ஒன்பது கோடம் தண்ணி எடுத்து ஒன்பது பூ பூக்கலாம். ஒன்பது கோடம் தண்ணி எடுத்து ஒன்பது பூ பூக்கலாம். ஒன்பது கோடம் தண்ணி எடுத்து ஒன்பது பூ பூக்கலாம். பத்து கோடம் தண்ணி எடுத்து பத்து பூ பூக்கலாம். பத்து கோடம் தண்ணி எடுத்து பத்து பூ பூக்கலாம். பத்து கோடம் பத்து பூ பூக்கலாம். பத்து கோடம் தண்ணி எடுத்து பத்து பூ பூக்கலாம். ஆமாங்க, நீங்க வகுப்புல கஷ்டப்பட்டு படிச்சத இவங்க இஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதுதான் பாரதிபுரத்தினுடைய சிறப்பு. எப்படி விளையாடுறாங்க பாத்தியா? இப்ப போலாமா? இதுக்கு பேர்தான் கண்ணாம்பூச்சி. புதிய இடங்களை கண்டு உதவுவது, விடுமுறை நாட்களில் கண்ணாம்பூச்சி விளையாடுவது நட்பை மேலும் வளர்க்கும். போட்டி ஆரோக்கியமான இருக்கும். வெற்றி என்பது எல்லாம் இல்லை, திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதுதான் நோக்கம். இன்னும் தெரியுமா? தனித்திருப்பது எவ்வளவு சுகம் என்று கற்றுக் கொடுத்தது கண்ணாம்பூச்சி. சரி, போய் விளையாட தமிழ். மல்லி, நீயும் போ, போய் விளையாடு.